ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ், ரெண்டல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி வாடகை மற்றும் குத்தகை சட்டங்கள், அது சம்பந்தமான சட்டங்கள். மற்றபடி ஓனரோட ரைட்ஸ், உரிமையாளர்களுக்கான அவருக்கு உள்ள உரிமைகள், இது சம்பந்தமா இலங்கைக்கும் துபாய்க்கும் என்ன வேறுபாடு இருக்கு? ரெண்டலுக்கு இஜார் என்ற சிஸ்டம் மூலம் டெனன்சி கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். அந்த டெனன்சி கான்ட்ராக்ட் வந்து டிஜிட்டலி அவர் அங்க இருப்பாரு, அவர் ஸ்ரீலங்கால இருந்தோம்னா டெனன்ட் இங்க இருப்பாங்க. இடையில வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு கம்பெனிஸ் வந்து அதை இன்வால்வ் ஆகுது. அதை என்ன பண்ணுவாங்க, ரெண்ட் அவுட் பண்ண பிறகு அந்த டெனன்சி கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க. சைன் பண்ணி எல்லா பேமெண்ட்டுகளும் அவங்க அட்வான்ஸ் ஆகவே எடுப்பாங்க. டெனன்ட்டுக்குடைய லேண்டருக்குடைய டிஸ்பியூட்ஸ்கள் வந்தால் ஒரு ஆர்டிசின்னு சொல்லி ரெண்டல் டிஸ்பியூட் சென்டர் வந்து இருக்கு. இங்க கோர்ட்டுக்கெல்லாம் போக தேவையில்லை, அப்படி ஒரு சிஸ்டம் இங்க இல்லை. கோர்ட்டுக்கு போனாலும் அவங்க ஆர்டிசிக்கு தான் திருப்பி அனுப்புவாங்க. அவங்க தான் எல்லாமே சார்ட் அவுட் பண்ண போறாங்க. ரெண்டல் வந்து தேவையான மாதிரி இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அவர் தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஆர்டிசி மூலம் அவங்களுடைய விஷயங்களை தீர்த்து கொள்ள வசதிகள் இருக்கு.